ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் யமுனா வினோத்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிரைடலுக்கு தேவையான ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பிரைடுக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் செய்யும் போது அந்த ஹேர் ஸ்டைலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை ப்ரிப்பேர் பண்ணணும். ஹேரை ப்ரிப்பேர் பண்றது வித்தின் நம்ம 10 மினிட்ஸ்லாம் செய்ய முடியாது. அதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு. ஒரு கிளையண்டோட ஹேர் ரொம்ப கிளம்ஸியா ரொம்ப ஃப்ரீஸியா இருந்துச்சுன்னா நம்ம அதை ஒரு ப்ளோ ட்ரை பண்ணி அதை நம்ம செட் பண்ணிக்கணும். ப்ளோ ட்ரை பண்ணதுக்கு பின்னாடி நம்ம ஒரு க்ரிம் பண்ணிக்கணும். க்ரிம் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம அந்த பிரைடுக்கு அவங்களோட ஃபேஸுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் செட் ஆகுற மாதிரி இருக்குதோ அதை நம்ம அழகாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாம். பிரைடில் இப்போ ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல் போட போகிறோம். A to A 6 செக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு முன்னாடி ட்விஸ்டிங் பார்ட் போட்டு சி செக்ஷன் மீன் க்ரௌன் ஏரியாவை நம்ம பேக் கவுண்ட் பண்ணிவிட்டு 2 பார்ட்டுக்கும் நம்ம ட்விஸ்டிங் பண்ண போகிறோம். இப்போ ஹேரில் நம்ம முன்னாடி ட்விஸ்ட் பண்ணிட்டோம். பின்னாடி க்ரௌன் ஏரியாவில் சி செக்ஷனில் பேக் கவுண்ட் பண்ணிவிட்டு பின்னாடி நம்ம பிரைடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று ஃபிட் பண்ண போகிறோம். இவோட ஹேர் லாங்காக இருக்கிறனால இந்த லாங்கான ஹேரை நம்ம ஒரு பன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஜடநாகத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பிரைடுக்கு எவ்வளவு மேக்கப் முக்கியமோ அது மாதிரி தான் ஹேர் ஸ்டைலும். ஹேர் ஸ்டைல் அவங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கான முறையில் எடுத்தால் தான் அவங்களோட ஃபேஸில் இருக்கிற மேக்கப்போடு சேர்ந்து வர ஹேர் ஸ்டைலும் அழகாக இருக்கும். இந்த ஹேரை பன் மாதிரி போட்டுக்கலாம். இவட ஹேர்ல போட முடியாது, லாங் எக்ஸ்டென்ஷன் ஷார்ட் ஆயிடும். அதனால நம்ம இவட ஹேரை ஒரு பன் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு அடியில் நம்ம எக்ஸ்ட்ரா ஜடநாகத்தை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஹேர் பேண்டு அவங்களோட ஹேரில் இருக்கிற ஒரு லைன் ஒன்று எடுத்து நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷனை ஃபிட் பண்ணதுக்கு பிறகு அவட ஹேர் எடுத்து நம்ம பன் ஒன்று போட்டுக்கலாம். நம்மளோட எக்ஸ்டென்ஷன் லாங் டைமுக்கு ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகணும்னா நம்மளோட ஜடநாகம் ஒழுங்கான முறையில் நம்ம அவங்களோட ஹேரோட ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி அது அவங்களோட நேச்சுரல் ஹேர்லேருந்து ரிமூவ் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற விதத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பண்ணை நம்ம ஒரு நெட் ஒன்று போட்டு கவர் பண்ணிக்கலாம். அந்த ஹேர் கிளம்ஸி ஆகாமல் இருக்கு. இப்போ நம்ம அவட தலைக்கு ஃப்ளவர்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது 2 பக்கமும் விசிபிள் ஆகிற மாதிரி அவட ஃப்ளவர்ஸ் நம்ம வைக்கணும். நம்ம உள்ளாடி ரொம்ப கொண்டு போகக்கூடாது. அவட ஃபேஸ் ஷேப்பை மாற்றிடும்.
இன்றைக்கி நம்ம ப்ரைடுக்கு தேவையான ஹேர் ஸ்டைல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹேர் ஸ்டைல் எப்படி நம்ம ஒரு ப்ரைடு ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணி போடுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நாளைக்கு உங்களை இன்னொரு செக்மெண்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யமுனா வினோத்குமார்.